மனதளவுல அன்பினானாலும் சரி, முதலிடம் கொடுப்பதும், அவன் தன் உள்ளத்துல உள்ளதிலே பெஸ்டானது கொடுக்கறதும், தான் தாழ்ந்து போவதும் சரி, அது தன் சொந்த பிள்ளைகளிடத்துலதான். ஒரு பெற்றோருக்கு இந்த உலகப்படியான சொத்துகள் எல்லாவற்றிலும் முதல் தரமான பொக்கிஷம் பார்க்கும்போது அது நமது குழந்தைகள் தானே. பெற்றோரான நாம நமக்கு கிடைக்காத எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்றோம். எல்லாத்துக்கும் மேல நாம அனுபவிச்ச கஷ்டம் வேதனைகளை நமது பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? நாம நமது பிள்ளைங்களை அவ்வளவு தூரம் நேசிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களையும் அழிந்து போகக்கூடிய நன்மைகளையும் நீங்க கொடுக்கறத விட கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? வேதத்தின்படி இதை கற்றுக் கொடுங்க. உபாகமம் 4:10 பார்க்கும்போது, நீங்க நமது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ததையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை இருதயத்தை விட்டு விலகாதபடிக்கு நன்றியோடு ஜாக்கிரதையை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படி நமது பிள்ளைகளுக்கு நாம போதிக்க வேண்டுமா? அழியாத புதையலாகிய வசனத்தையும் ஜீவனுள்ள